இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா புழல் ஏரிக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா புழல் ஏரி தெரியும். அதில் மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். இவங்களாம் இங்கேயே இருக்காங்க. இவர்கிட்ட கேட்கலாம் என்னென்ன மீன் கிடைக்கும். என்னென்ன மீன் கிடைக்கும்? இறாலு, ம். வால் மீன், கெண்டை, லோகி, கண்ணாடி கெண்டை. இப்போ அதிகமாக கிடைக்கிறது எந்த மீன் கிடைக்கும்? ஜிலேபி, விராலு. ஒரு ஜிலேபி வந்து எத்தனை கிலோவில் கிடைக்கும்? 1,5 கிலோ வரைக்கும் சைஸ் ஒரு மீன். 1,5 கிலோ வரைக்கும் சைஸ் இருக்கு, பெரிய சைஸு. ஓகே. சின்ன சைஸ் பார்த்தாக்கா 100 கிராம் 50 கிராம் வந்து எடுத்துக்கிட்டாக்கா 1,5 கிலோ வரைக்கும் இருக்கு. கண்டிப்பாக பிடிச்சிடலாமா? தாராளம் முடியும். இப்போ வலை விட்டுருக்காங்க, மீன் பிடிக்க எடுக்க போயிருக்காங்க. எவ்வளோ எடுத்துட்டு வராங்கன்னு பார்ப்போம். அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவில். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டாங்க. மீன் பிடிச்சிட்டு எடுத்து வந்துக்கிறாரு. எவ்வளோ சைஸ் பாருங்க ஒரு மீன். கிட்ட வாடா, கிட்ட வந்து எடுங்க. மீன் ஒரு 3/4 கிலோ வரும்னு நினைக்கிறேன் ஒரு மீன். பயங்கரமா இருக்குது. இப்போ மலையில வந்து மீன் ஆப்படலையா, 2 மீன் தான் ஆட்டிருக்கு. அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்க. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்கோம். அண்ணா வந்து உங்களுக்கோசரம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்திருக்காரு ட்ராவல் பண்ணி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். மறக்காமல் ஃபாலோ மட்டும் பண்ணிங்க காய்ஸ். வணக்கம் மக்களே. இப்போ நம்மள்ட்ட ஒரு கலர் வகையான ஒரு மீன் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இதோட நேம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியல, ஆனால் பார்க்க நல்லா இருக்குல்ல. பாருங்க, செம்ம ஏரியால சுற்றி பாருங்களேன். வீடுங்கள்லாம் தண்ணியில தான் இருக்கு. மக்கள்லாம் தண்ணியில் தான் நடந்துட்டு போறாங்க. ரோட்லேயே தான் இந்த மீனை நாங்கள் பிடிக்கிறோம். இந்த மீனை வந்து இந்த ரோட்டில் தான் பிடிச்சோம். ரொம்ப நல்லா இருக்கு. இது பேர் தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.